அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸ்லேருந்து தினமும் 60 கேள்விகளாக முக்கியமான கேள்விகளாக பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் மனித உரிமை நிறுவனங்கள் இல்லைன்னா மனித உரிமை நிறுவனம் எது? கீழ்கண்டவற்றுள் மனித உரிமை நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இவை அனைத்துமே மனித உரிமை நிறுவனங்களாகும். அடுத்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள். பிரிவு 24 என்ன சொல்லுது? பிரிவு 39F, பிரிவு 45. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. அடுத்தது பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழி செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. எந்த ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமை தொடர்பான மாநாட்டில் 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுகின்றனர்? 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என எந்த ஆண்டு அந்த ஐக்கிய மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டதுன்னா 1989ஆம் ஆண்டு. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கான சட்டப்பிரிவு எது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த சட்டப்பிரிவு 21A ஆகும். குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் எந்த நாள்? குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் 20 நவம்பர் 1989ஆம் ஆண்டு. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஆங்கில உரிமைகள் மசோதா கொண்டுவரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கில உரிமைகள் மசோதா கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1689ஆம் ஆண்டு. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1789ஆம் ஆண்டாகும். இங்கிலாந்து மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது எது? ஆப்ஷன்ல பாருங்க. இங்கிலாந்து மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது மகாசாசனம் 1215 ஆகும். இந்தியா ஒரு எந்த வகை நாடு? இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை கொண்ட நாடு என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. மனித உரிமைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 அனுசரிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குழந்தை தொழிலாளர் சட்டம் அல்லது மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் அல்லது சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986ஆம் ஆண்டாகும். சிறார் நீதி சட்டம் அல்லது குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சிறார் நீதி சட்டம் அல்லது குழந்தைகளை பராமரித்தல் அது 2000ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 2015 அது பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை வச்சே ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க 2015ஆம் ஆண்டு. போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகளுக்கான கல்வி மைய எண் எது? இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகளுக்கான கல்வி மைய எண் 1098 என்பது சரியான எண்ணாகும்.
எந்த ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது? அது எந்த ஆண்டு? பார்த்தீங்கன்னா 1979 ஆண்டாகும். 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1995 ஆகும். பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்ட ஐக்கிய நாடுகளின் அமைப்பு எது? அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா யூனிஃபெம் அமைப்பு என்பது சரியான ஒன்று. 1995 ஆண்டில் உலகம் முழுவதிலிருந்தும் பெண்கள் கூடிய இடம் எந்த இடம்? அது பெய்ஜிங் மாநாடு. பெய்ஜிங் என்பது சரியான விடை. பொறுத்துக. இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இந்து திருமண சட்டம், இந்து வாரிசு சட்டம், வரதட்சணை தடை சட்டம். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசு சட்டம் 1956. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் 1961 கொண்டு வரப்பட்டது. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, அதே மாதிரி இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசு சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம் 1961. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? உலக மனித உரிமைகள் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 500க்கு மேற்பட்ட மொழிகள் என்பது சரியான விடை. உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணமாக உள்ளது மனித உரிமைகள் ஆவணம் என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகவுரை தான் இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? சமய சுதந்திர உரிமை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. ஐநா சபை 1979 ஆண்டை என்ன சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆண்டாக 1979 ஆண்டை ஐநா அறிவித்தது. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? அது வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு தான் மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. கஜுரா கோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக எவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமண விதானம், புத்த ஸ்தூபி, இஸ்லாமிய பாணி குவிமாடம். மேற்கண்ட அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. அக்பரின் கல்லறை எங்கு உள்ளது? அக்பரோட கல்லறை அமைந்த இடம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தாரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? எந்த வகையான கல்வின்னு பார்த்தீங்கன்னா சமய போதனைகளை வந்து தடை செய்துள்ளது என்பது சரியான விடை. சைரஸ் சிலிண்டரின் காலம் என்ன? சைரஸ் சிலிண்டரின் காலம் கிமு 539 ஆண்டாகும். கீழ்கண்டவற்றுள் மகா சைரஸ் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இவர் வந்து பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர். அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையுண்டு என அறிவித்தவர். இன சமத்துவத்தை நிலைநாட்டியவர். இதில் சைரஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியான ஒன்று. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் எவை? இதில் கண்ணியம் இருக்கும், நீதி இருக்கும், சமத்துவமும் இருக்கும். அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. 30 சட்ட பிரிவுகள் உள்ளன. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் எந்த நாள்? இதுவும் முக்கியமான ஒன்று. 12 அக்டோபர் 1993 ஆண்டு நிறுவப்பட்டது. ஒரு நாடு சமயச்சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது? ஆப்ஷன்ல பாருங்க.
ஒரு நாடு வந்து சமயச்சார்பற்ற நாடாக எப்போது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் அந்த நாடு சார்பற்ற நாடாக இருக்கும். அடுத்த ஒன்று பொறுத்துக, நாத்திகம், குழந்தைகள், தீன் இலாகி, அரசியலமைப்பு. சாரி, நாத்திகம் கடவுள் நம்பிக்கை அற்று இருப்பது. அடுத்த ஒன்று குழந்தைகள் வருங்கால குடிமக்கள், தீன் இலாகி தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு வந்த நாள் 1950ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் எந்த நாட்டை சார்ந்தவர்? அவங்க பார்த்தீங்கன்னா ஜூன்கோ தாபேன்னு நினைக்கிறேன். ஜூன்கோ தாபே எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சார்ந்தவராவார். தமிழகத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் எந்த நாள்? அந்த நாள் 17 ஏப்ரல் 1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பிறப்பால் குடியுரிமை பெறுதல் பற்றிய சரியான கூற்று எது? பிறப்பால் குடியுரிமை இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு, அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகிறார். அதே மாதிரி 1957 ஜூலை 1 மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியானவையாகும். கீழ்கண்டவற்றுள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி சரியானது எது? இது சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பில் சாராத ஒரு அமைப்பு. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இது ஒரு தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. இதன் தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி சரியான ஒன்று. மாநில மனித உரிமைகள் ஆணையம் தலைவர் உட்பட எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? மாநில மனித உரிமை தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன்னுடைய கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர், இது ஒரு முக்கியமான கேள்வி, அக்பர் ஆவார். அடுத்தது ஹோல்யாக், பொறுத்துக, ராஜாராம் மோகன் ராய். பிரிவு 16 பிரிவு 26. ஹோல்யாக் அப்படின்னா செக்யூரலிசம் என்ற பதத்தை உருவாக்கியவரின் பெயர். ராஜாராம் மோகன் ராய் சமூக சீர்திருத்தவாதி. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமயச்சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு. இது 1976ஆம் ஆண்டு. இது ஒரு முக்கியமான கேள்வி. சமயச்சார்பின்மை என்பது என்ன? சமயச்சார்பின்மை எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் என்பதுதான் சமய சார்பின்மையாகும். சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்யும் பிரிவு 15 என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக, பிரிவு 25(1). அதே மாதிரி பிரிவு 27, பிரிவு 28, பிரிவு 29. ஆப்ஷன்ல பாருங்க. பிரிவு 25இல் 1 எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. பிரிவு 27 என்ன சொல்லுது? எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும், அதாவது இதுல வரி செய்வதிலிருந்து விலக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அதை டைப்பிங்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன். பிரிவு 28
சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. பிரிவு 29. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இதில் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். எது இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகளாக உள்ளன? அது எந்த உரிமை? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதுதான் மனித உரிமைகள் தான். இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமையாக உள்ளது. மனித உரிமைகள் என்ற கருத்து எங்கிருந்து ஆரம்பித்தது? மனித உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிலிருந்து இந்த கருத்து ஆரம்பித்தது. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி, அதிலிருந்து பொறுத்துக உரிமை மனு, ஹேபியஸ் கார்பஸ் சட்டம், ஆங்கில உரிமைகள் மசோதா, மகாசாசனம். இதில் உரிமை மனு 1628ஆம் ஆண்டு, ஹேபியஸ் கார்பஸ் அதாவது ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679, ஆங்கில உரிமைகள் மசோதா 1689, மகாசாசனம் 1215ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. இங்கிலாந்து மக்களின் உரிமைகளின் தொகுப்பு எது? இங்கிலாந்து மக்களின் உரிமைகளின் தொகுப்பு உரிமை மனு 1628 ஆகும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலை மதிப்பற்ற ஒன்றாகும். சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை. அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. இது தவறு. அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தராவில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4வது கூற்று வந்து சரியான ஒன்றாகும். கூற்று: ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். காரணம், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமில்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1791ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது? சாசன சட்டம் பார்த்தீங்கன்னா 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட நாள் எந்த நாள்? இது முக்கியமான கேள்வி. இதில் வந்து 24 அக்டோபர் 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1948ஆம் ஆண்டு தான் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எங்கு உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது? அது எந்த நாட்டில்? ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான். பிரான்ஸில் தான் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு பற்றி ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பிரான்சில் அறிவிக்கப்பட்டது என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு முக்கியமான 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.